السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة لأهلها. أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்கும் பெருமதிப்பில் குறித்தான என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அலப்பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த துல்ஹிஜ்ஜத்தில் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி 1445 வருடத்தில் இறுதி மாதத்திலும் ஹிஜ்ரி 1446 ஆண்டை எதிர்நோக்கியவர்களாகவும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரத் நம்முடைய வருடத்தினுடைய இஸ்லாமிய வருடத்தின் பெயராக, இஸ்லாமிய புத்தாண்டின் பெயராக வைக்கப்பட்ட பெயர்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு. நம்முடைய ஏனைய தமிழுடைய வருடங்களுக்கும் பெயர் உண்டு. ஏனைய பிற சகோதர சமயத்தவர்களும் தங்களுடைய வருடத்திற்கு அவர்களுடைய சமயத்திற்கு தோதுவான பெயர்களை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய இஸ்லாமிய வருடத்திற்கு ஹிஜ்ரி வருடம் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி வருடம், இந்த வருடத்திற்கு ஹிஜ்ரி வருடம் என்று பெயர் வைத்தது சையதுனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நம்முடைய வருடத்தை கணக்கிடுவதற்காக, ஏனென்று சொன்னால் முன் சென்ற காலத்திலாம் நபியினுடைய பிறப்பு மற்றும் பிறப்பிற்கு முன்னால் உள்ள காலத்துல அரபுகளிடத்தில் எப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா, அந்த வருடத்தில் எந்த நிகழ்வு பிரபல்யமாக நடக்குமோ அதை அந்த வருடத்திற்கு பேரா வச்சிருவாங்க. உதாரணமாக மக்காவை அழிக்க வந்த அந்த கூட்டம் வந்துச்சா இல்லையா, அந்த வருடத்திற்கு அபாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை என்ன செஞ்சாங்க, வச்சுட்டாங்க. அப்ப ஒரு வருடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு பெரிய ஒரு பிரபல்யமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொன்னா அந்த நிகழ்வே இந்த யானை படையெல்லாம் வந்து தாக்குச்சா இல்லையா, அதனால அந்த வருடத்திற்கு ஆமுல் என்று யானை வருடம் என்று என்ன செஞ்சிருவாங்க, பேர் வச்சிருவாங்க. இதுதான் அரபுகளிடத்தில் வழக்கமாக இருந்தது. இதை மாற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்முடைய இஸ்லாமிய வருடத்தை கணக்கிடுவதற்கான ஒரு அளவுகோலாக என்ன செஞ்சாங்கன்னா, ஹிஜ்ரத்திலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் செஞ்சிருந்தாங்களா இல்லையா, இந்த ஹிஜ்ரத்தை நாம் என்ன செய்வோம்,
வருடத்தினுடைய அளவுகோலாக வைக்கும் என்று சொல்லி ஹிஜ்ரி 2க்கு மேலதான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஹிஜ்ரி 1, 2, 3 என்று ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை மையமாக வைத்து நம்முடைய வருடத்திற்கு என்ன செய்யப்பட்டதுன்னா பெயர் வைக்கப்பட்டது. நாம 1446வது வருடத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். இந்த தருணத்துல இந்த ஹிஜ்ரத்தினுடைய மகிமையும் இந்த ஹிஜ்ரத்தை உருவாக்கிய இந்த வருடத்திற்கு பெயர் சூட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு கூட கடமைப்படுறது. ஏன்னா இந்த ஹிஜ்ரி ஆரம்பிப்பதற்கு முதல்ல தான் என்ன செய்யப்பட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த ஹிஜ்ரி தொடரும் போதும் அவர்களுடைய சிந்தனையோடு நாம் என்ன செய்ய முடியும், தொடங்குவதற்கு நாம் கடமைப்படுறோம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபர். ஒரு முன்மாதிரி ஆட்சியாளரை நாம காட்டணும்னா அதற்கும் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நம்ம என்ன செய்வோம், முன்மாதிரி ஆட்சியாளராக காட்டணும். ஒரு முன்மாதிரி முஃமினாக யாரை அடையாளம் காட்டுவது, அதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் காட்டணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி நாம நிறைய சிறப்புகளை சொல்லலாம். அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு இணங்க என்ன செஞ்சான், பல வசனங்களை என்ன செஞ்சான், வசனங்களை அல்ல பல சட்டங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் கடத்தினாங்க. மாத்திரமல்ல, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் இறுதி நபி, எனக்கு பின்னால் யாரையாவது அல்லாஹ் நபியாக ஆக்க வேண்டும் என்று பிரியப்பட்டிருந்தா யாராவது இருப்பா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபியாக வந்திருப்பாங்கன்னு சொல்லி அவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களாம் முன்னெல்லாம் பார்த்துருப்போம், நம்முடைய பயான்களே சொல்லியிருப்போம். அவர்களுடைய இன்மை மட்டுமல்ல, அவர்களுடைய மறுமையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி முழு உலகமும் போற்றத்தக்கதோ அதே போல அவருடைய மறுமையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அவர்களுடைய கபருடைய நிலைமையை ஹஸரத் ஜிப்ரீல் வந்து அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஈமானிய பலம் இருந்தது. அப்படிப்பட்ட பெருமகனார் நமக்கு உருவாக்கி தந்த வருடத்தினுடைய பெயர் அவங்க உருவாக்கி தந்ததுதான் இந்த ஹிஜ்ரி வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏன் இதை ஹிஜ்ரி வருடம் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு என்ன செஞ்சாங்க, அறிமுகப்படுத்தினார். இப்ப ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று பார்த்தோம்னு சொன்னா ஒற்றை வழியில் சொல்லலாம், ஹிஜ்ரத் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. ஹிஜ்ரத் என்ற அந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னால் தான் இஸ்லாம் வீரியமாக முழு உலகத்திலும் என்ன செஞ்சுச்சு, சென்றடைந்தது. அப்ப ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும், யூதர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி, அவர்களுடைய வரலாறுகளில் கிறிஸ்துவர்களாக இருந்து அவர்களுடைய சிலுவை யுத்தங்கள், யூதர்களுக்கான சில நிகழ்வுகள் எவ்வளவு முக்கியமானதோ, இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய வரலாறு மிக முக்கியமாக எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா ஹிஜ்ரத். அதை மையமாக அதை இந்த இஸ்லாமிய சமூகம் மறந்துவிடக் கூடாது என்ற நன்னோக்கத்தில் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹிஜ்ரத் பேர் வச்சாங்க. ஆனா நமக்கு அந்த ஹிஜ்ரத்ன்றது எப்ப நம்ம ஞாபகம்னா பத்திரிகை அடிக்கிறப்ப அல்லது காலம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு நிகழ்ச்சினால என்ன செய்யும், நமக்கு ஹிஜ்ரத்ன்றது ஞாபகத்துக்கு வரும். ஆரம்பம் சொல்லவே தேவையில்லை. இன்றைய சமுதாயம், இன்றைய இளைய சமுதாயம் நம்மளுடைய இஸ்லாமிய மாதங்களை தாண்டி தமிழ் மாதங்கள் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன மாசம்ப்பா அப்படின்னா ஜூலை, அதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. தமிழ் மாதமோ அல்லது இஸ்லாமிய மாதத்தை எதுவுமே சொல்ல தெரியல. அவ்வளவு இஸ்லாமிய விழுமியங்கள் இருந்து இஸ்லாமிய தன்மைகள் இருந்து தூரமாக இருக்கிறார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஏன்னா ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாதுன்றதுனாலதான் இந்த வருடத்திற்கு ஹிஜ்ரி வருடம் சொல்லி எல்லாம் பேர் வச்சாங்க. ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் 2 ஹிஜ்ரத்துகள் நடைபெறுது. முதல் ஹிஜ்ரத் என்ன, அந்த ஹிஜ்ரத்துக்கு பயத்திலிருந்து அமைதியை நோக்கி, அச்சத்திலிருந்து அமைதியை நோக்கி
ஹிஜ்ரத் செஞ்சாங்க. முதல் ஹிஜ்ரத். அதற்கு தாரில் ஹௌஃபி இலா தாரில் அம் என்று சொல்வாங்க. அச்சத்திலிருந்து அமைதியை நோக்கிய பயணம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்துல தன்னுடைய இஸ்லாமிய தாவாவை, தன்னுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார். ஆனா ஆரம்பத்துல சிறுபான்மை மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடிமைகளும் ஏழை எளிய மக்களும் தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும், குர்ஆன் ஓதுவர்களை துன்புறுத்துவதுமாக மிக துன்பத்திற்கும் சிரமத்திற்கும் உள்ளாகப்பட்டாங்க முஸ்லிம்கள். இந்த பாதரசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய அபிசீனியா, இன்றைய எத்தியோப்பியாவிற்கு என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறாரு, அவர் ஒரு நீதமான மன்னராக இருக்கிறாரு, அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க போங்கன்னு சொல்லி சில சஹாபாக்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இது இஸ்லாத்தின் முதல் ஹிஜ்ரத். இரண்டாவது ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னா, இந்த இரண்டாவது ஹிஜ்ரத் என்பது இஸ்லாம் ஒரு அளவிற்கு வளர்ந்த பின்பு இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கான கடமைகள் ஒரு அளவிற்கு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த கடமைகளை தங்களால் சரிவர நிறைவேற்ற முடியாமல், இஸ்லாமிய கடமைகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய இஸ்லாமிய கடமைகளை முழு வீச்சில் செயல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஹிஜ்ரத் தான் இரண்டாவது ஹிஜ்ரத். என்னது? மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி பயணமான ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்துக்கு மின் தாரில் குஃப்ரி இலா தாரில் ஈமான், இறை நிராகரிப்பு தேசத்திலிருந்து ஈமானிய தேசத்தை நோக்கி பயணம் என்பதாக அதற்கு நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் பெயர் சொல்றார்கள். இந்த ஹிஜ்ரத்துல இரண்டு சாரார்கள் மிக முக்கியமானவங்க. முதல் சாரார் யாரு? தங்களுடைய எல்லாவித உரிமைகளையும் உடைமைகளையும் உறவுகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே தங்களுடைய சொந்த ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு பயணமானாங்க. இவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர். உங்களுக்கு என்ன பெயர்? முஹாஜிர்கள். முஹாஜிர்களுடைய சிறப்பை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அன்சாரிகளோடு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அன்சாரிகளோடு இருக்கிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அன்சாரிகளுக்கு ஒரு விதமான சலசலப்பு ஏற்படுது. ஒரு யுத்த காலத்துல கனிமத் பொருட்களை பங்கீடு செய்யக்கூடிய சமயத்துல அன்சாரிகளுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அப்ப அவர்களுக்கு ஆறுதல் ஊட்டும் வண்ணமாக, எனக்கு மிக பிடித்தவர்கள் நீங்களாம், அன்சாரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஹிஜ்ரத் என்ற ஒரு செயல் மட்டும் இல்லை என்றால், முஹாஜிர்களிடத்தில் ஹிஜ்ரத் என்ற ஒரு செயல் மட்டும் இல்லை என்றால், நான் நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அதே பாதையை நான் வந்து சொன்னான். ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செயல். ஏன்னா தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு தொடர்ந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு போற மாதிரி சம்பாதிக்க போற மாதிரி என்னது சொந்த மண்ணை விட்டு, அப்ப அதுக்கே என்னது பல ஸ்டேட்டஸ் என்ன, அதற்கான வருத்தம் தெரிவிக்கிறது என்ன, போறது சம்பாதிக்கலாம் போற, போய் இங்க வந்து என்ன செய்யறாரு, இங்க சம்பாதிச்சு இங்க சொந்த மண்ணில் வீடு கட்ட போறாரு, சொகுசான வாழ்க்கை வாழ போறாரு. அதையே என்ன செய்ய முடியல, இன்றைய மக்களால் சகித்துக் கொள்ள முடியல. அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து என்ன செய்யறாங்க, வெளியேறி போனாங்க. அப்ப அந்த முஹாஜிர்கள்ல பல வகைகள்ல இருந்தார். ஒரு சிலர் பயந்து பயந்து என்ன செஞ்சாங்க, போனாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க அடிமையாக இருந்தாங்க. அந்த அடிமை என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. பல துன்பங்களுக்கு உள்ளாகி பல சிரமப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, மதீனாவை சென்றடைந்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி மதீனாவுக்கு வரும் வரை முஹாஜிர்களுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் தொலை வைத்தவங்க யாருன்னா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. இன்னொரு கூட்டம் தங்களை இயலாத சமுதாயம் கூட என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி,
அவரும் கூட ஹிஜ்ரத் செஞ்சார். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் இந்த ஊரை விட்டு தொடர்ந்து போறேன்னு சொல்லி போனார். குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, இந்த குருடர் அங்க போய் என்ன செய்ய போறான்னு சொல்லி அனுதாபமாக என்ன செஞ்சாங்க, அவர் விட்டார். இன்னொரு சமுதாயம் பயந்து பல சிரமங்களை தாண்டி என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. தன்னுடைய உடைமைகளை இழந்து. அதுல ஒரு சஹாபி இருக்கு, அல்லாஹ் தஃசீரில் நாம பார்க்கிறோம், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய அரூமி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவர் என்ன செய்யறாரு, ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்யறாரு, போறார். போகக்கூடிய சமயத்துல அவர் யாருன்னு சொன்னா ரோம் தேசத்தை சேர்ந்தவர். அதனால சுஹைப் இப்னு ரூமி அவர் தன்னுடைய அந்த மக்காவுக்கு எதுக்கு வந்தார்னு சொன்னா வியாபாரத்திற்காக வந்தார். வியாபாரியாக வந்தார். அங்க வியாபாரம் செஞ்சு உலகம் செட்டில் ஆன சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு போறார். மக்காவாசிகளுக்கு என்ன ஒரு கோபம்னா, நம்ம ஊரு வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்லயே சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு என்ன செய்யறது போறதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம். கடும் கோபம். இதற்காக என்ன செஞ்சாங்க, அவரை தடுக்கிறார். தடுக்கக்கூடிய சமயத்துல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவருடைய வாசகத்தை அல்லாஹ் தஆலா அதை புகழ்ந்து வசனமே அல்லாஹ் தஆலா இறக்குறான். என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அம்பு எய்வதில் மிகச் சிறந்தவன், என்னிடத்துல அன்புகளும் இருக்கு. நான் அம்பு எய்ய ஆரம்பிச்சேன்னா ஒரு இடத்துல ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டேன், மிச்சமாக மாட்டார். ஒரு காலம் என்னுடைய அம்புகள் தீர்ந்து விட்டாலும் கூட உங்களை அனைவரையும் ஒரு கை பார்க்காம என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்றது உங்களுக்கு தெரியும். இது வேணுமா, அல்லது உங்களிடத்தில் நான் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் நான் என்ன செய்யல, வாரி ஒழிச்சிட்டு போல, நான் இங்கதான் விட்டுட்டு போறேன், நான் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த சொல்றேன், அதை எடுத்துக்கோங்க, அது வேணுமான்னு கேட்கிறார். அப்ப அவர் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொருட்களை என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனுடைய இடத்தை என்ன செஞ்சுட்டாங்க, நான் அந்த இடத்தை என்ன செய்யறேன், நான் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி நான் காட்டி கொடுக்குறேன், அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தான் சம்பாதித்த அத்துணை பொருட்களையும் தன்னுடைய அந்த மக்கள் வாழ்நாட்கள் எல்லாம் சம்பாதிச்சாங்களோ அதை அனைத்தையும் தொடர்ந்து விட்டு என்ன செய்யறாங்க, கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. வரப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரவேற்கிறாங்க. வியாபாரங்கள்ல சிறந்த வியாபாரம் செய்தவரை நீங்க பார்க்கணுமா, சுஹைப பாருங்க, அவருடைய வியாபாரம் தான் சிறந்த வியாபாரம். அவர் தன்னுடைய அத்துணை உடைமைகளையும் தொடர்ந்து விட்டு இஸ்லாத்திற்காக மதீனாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சமுதாயம் என்ன செஞ்சாங்க. இன்னொரு நபர், அவருடைய ஹிஜ்ரத் தான் மெய்சிலிருக்கக்கூடிய ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மறைந்து காஃபிர்களுக்கு தெரியாம என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபத்துல்லாஹ்வுக்கு போறாங்க. என்னுடைய கரங்களில் வாளை ஏந்தி சொல்றாங்க, கத்தாபுடைய மகன் உமர் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நான் என்ன செய்யறேன், ஹிஜ்ரத் செய்ய போறேன். எவருடைய எந்த தாய் தன்னுடைய மகன் இறப்பதை விரும்புகிறாரோ, எந்த மனைவி தான் விதவையாவதை விரும்புகிறாரோ அவர்கள் தன்னுடைய ஆண் மக்களை அனுப்பி வைக்கட்டும், யார் என்னை தடுக்கிறார் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி வீர வசனத்தோடு என்ன செய்யறாங்க, மக்காவிலிருந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வராங்க. இப்படி பல சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த அனைவர்களும் என்ன செய்யல, நம்முடைய பாணியில நம்ம பார்க்கிறது, நம்மளுடைய இன்றைய பார்வையில பார்த்தோம்னு சொன்னா அவர்களை அகதிகள் தான் சொல்லுவாங்க. அகதிகள் என்ற வார்த்தையை என்ன செய்வாங்க, உச்சப்படுத்துவாங்க. அவர்களுக்கான ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றாங்க, அவங்களுக்கான கண்ணியம் என்ன, நம்ம இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்களுக்கான கேம்ப் அமைப்பாங்க, அவங்கள ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா தங்களுடைய நாட்டை விட்டு தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வரக்கூடிய அந்த சஹாபாக்களை அன்சாரிகள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அன்சாரிகளை அவங்க அன்சாரிகளுக்காக பல கட்டத்துல துஆ செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த முஹாஜிர்களுக்கு தங்களுடைய எல்லா உடைமைகளையும் துறப்பதில் இன்பம் என்றால் அன்சாரிகளுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் இன்பம். எல்லாத்தையும் கொடுத்தாங்க. வீடு இருந்தால் வீட்டில் பாதியை கொடுத்தாங்க, தன்னுடைய சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா அது பாதி, தன்னுடைய வாகனத்தில் பாதி, தன்னுடைய வியாபாரத்தில் பாதி. இன்னும் ஒரு கட்டத்துல
யாரிடத்தில் 2 மனைவிகள் இருந்ததோ அந்த ஒரு மனைவியை தலாக் சொல்லி இன்னொரு மனைவியை என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. யாருக்கு போறோம்? யாருக்கு போறோம்? வேறு ஊரில் வந்த அவர்கள் அவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் அன்சாரி சஹாபா. இந்த 2 சாரார்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் இல்லை. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்ன செஞ்சிருக்காது பார்த்திருக்காரு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சிலாமத்து சொல்லுவான். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் முதன்மை பெறுகிறார்களோ, முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த இந்த இஸ்லாத்திற்காக சிந்திய ரத்தங்கள், அவர்களுடைய உழைப்பு அதை எதை கொண்டு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அப்ப இந்த நிகழ்வை நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது என்பதற்காக தான் என்ன செய்தார்கள் இதற்கு ஹிஜ்ரி வருடத்திற்கு பெயர் வச்சாங்க. நாம நம்முடைய நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோடிகள் தங்களுடைய இந்த இஸ்லாத்தினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையிலையும் இஸ்லாத்தை முழுமைப்படுத்தணும். அத்தோட இஸ்லாமும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும். எப்பொழுது ஹிஜ்ரத் நடந்ததோ அப்போதான் மதீனாவை மர்கஸாக மையமாக கொண்டு முழு உலகத்திற்கு என்ன செஞ்சுச்சு, தீன் போய் சேர்ந்துச்சு. அப்ப இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்காக அன்சாரிகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய உடலால் தங்களுடைய உணர்வுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டுப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்திற்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாம நம்முடைய இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்த செயல்பாடுகள் என்ன, நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செய்தது என்ன என்ற கேள்விக்கு நாம் தான் என்ன செஞ்சோம், பதில் சொல்லுவோம். சஹாபாக்கள் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை என்ன செஞ்சாங்க, செலவு செஞ்சாங்க. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் நாம் இஸ்லாத்திற்காக நாம் நம்முடைய எதை துறந்திருக்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹிஜ்ரத்னு சொன்னா அதற்கான பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, தங்களுடைய நான் எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அங்க அவருடைய வாழ்வாதார பற்றாக்குறைக்காக என்ன செய்யறது, இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து, அதற்கு ஹிஜ்ரத் தான் பேரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய அமைதியை விரும்பி தன்னுடைய பயத்திலிருந்து அமைதிக்காக என்ன செய்யறது, பிரயாணம் பண்றதுக்கு ஹிஜ்ரத் தான் பேரு. அதே போல தன்னுடைய மார்க்கத்தினுடைய கடமைகளை சரிவர செய்ய முடியாம அதை சரிவர செய்வதற்காக பயணமாவது பேரு ஹிஜ்ரத் தான் பேரு. நபியிடம் கேட்கப்பட்டுச்சு, எந்த ஹிஜ்ரத் சிறந்தது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஹிஜ்ரத் சிறந்ததுன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அல்லது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாடி தனக்கு பிரியமானதை துறப்பதுதான் என்னது ஹிஜ்ரத்துகளில் சிறந்த ஹிஜ்ரத்னு சொன்னாங்க. தன்னுடைய நமக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ, எதுவெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமானதோ அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமானது என்று தெரிந்த உடனே அதை துறப்பதுதான் என்னது ஹிஜ்ரத்துகளில் மிக சிறந்த ஹிஜ்ரத். சஹாபாக்கள் அவங்களுடைய ஹிஜ்ரத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நாம் ஹிஜ்ரத்துகளில் மிக சிறந்த ஹிஜ்ரத்தான அல்லாஹ்விற்காக நம்முடைய இயல்பையும் நம்முடைய ஆசாபாசங்களையும் துறக்க கடமைப்படும். இதுதான் சிறந்த ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக நம்முடைய எல்லாத்தையும் என்ன செய்யணும், இலக்க நாம என்ன செய்யணும், கற்றுக்கொள்வோம். இதுதான் ஹிஜ்ரத்தின் மூலமா நாம் பெற வேண்டிய படிப்பினை. நமக்கு ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கான பிடித்தவைகள் நிறைய இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அது அவங்களுடைய இயல்பாக கூட மாறி இருக்கலாம். அதை நாம் அல்லாஹ்விற்காக துறக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விற்காக துறக்கணும். எப்ப நாம இந்த தன்மை நம்ம இடத்துல வருமோ அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்மால என்ன செய்ய முடியும், உள்ள கொண்டு வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, ஒரு முஃமினிடத்தில் சிறந்தது என்னன்னு சொன்னா, ஒரு முஃமினிடத்துல சிறந்தது அவன் தேவையற்ற விஷயங்களை துறப்பதுன்னு சொன்னான். தேவையில்லாத விஷயத்தை துறப்பது, இதுதான் ஒரு முஃமினிடத்துல என்னது சிறந்த பண்பு. எப்ப நம்ம இடத்துல தேவையில்லாத விஷயங்கள் எப்ப அகன்று விடுமோ, இல்லாம ஆயிடுமோ, தேவையான விஷயங்கள் என்ன செஞ்சிடும், தானாக என்ன செஞ்சிடும், வந்துடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில
கடந்த வருடங்களில் நாம் செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லாஹ்விற்கு மாற்றமான நம்முடைய செயல்பாடாக இருக்கலாம். அனைத்தையும் துறந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடத்திலிருந்து ஒரு புது மனிதனாக அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ நாம் எல்லாம் தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நம்ம பொதுவாக புத்தாண்டுகளில என்ன செய்வாங்கன்னா, வாலிபர்களும் சரி, அது ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, புத்தாண்டு உறுதிமொழிகள். நான் இந்த வருஷத்துல இருந்து இப்படி இருப்பேன், நான் இந்த வருஷத்துல இருந்து இதை மாற்றிக் கொள்வேன், நான் இந்த வருஷத்துல இருந்து இப்படி என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வேன் என்று ஒவ்வொரு புத்தாண்டுகளிலும் நம்முடைய சகோதர சமயத்தவர்கள் உறுதிமொழி எடுப்பதை போல நாமும் உறுதி எடுப்போம். இந்த இஸ்லாமிய வருடம் ஹிஜ்ரி 1446 இருந்து என்னுடைய ஒவ்வொரு வணக்கங்களை நான் இப்படி வடிவமைத்துக் கொள்வேன், என்னுடைய வியாபாரத்தை நான் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக ஆக்கிக் கொள்வேன், என்னுடைய பேச்சு, என்னுடைய உடை, என்னுடைய பார்வை அனைத்தையும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக ஆக்கிக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்கிறது. எடுப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய வருடத்தை நமக்கு அமைதி தரக்கூடிய வருடமாக, நம்முடைய இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாமிய கடமைகளை நாம் எந்த விதமான ஐயமும் இன்றி நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நமக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவருடைய வியாபாரத்தில் எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல், அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான பயமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் எந்த விதமான தடைகளும் இன்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு